மனைவி, எங்கே கிளம்பிட்ட? அம்மா வீட்டுக்கு தான் கனவா, கொஞ்சம் காசு தேவைன்னு சொன்னாங்க, அதான் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். கேபும் புக் பண்ணிட்டேன், வந்துட்டுருக்கு. ஓகே மனைவி, பார்த்து போ. போயிட்டு மெசேஜ் பண்ணிருந்தேன். ஓகே. ஆமாம், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன், அவங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை, இரு வரேன். சரி, உன்னை கஷ்டப்பட்டு ஸ்கூல் காலேஜெலாம் படிக்க வச்சது யாரு? ஏன் அப்பா அம்மா. நீ இந்த ஜாப்ல இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு? ஏன் அப்பா அம்மா தான். அப்போ அவங்களுக்கு செய்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? கரெக்டில். ஆக்சுவலாக இதுதான் விமன் இண்டிபெண்டன்ஸ். ஆனால் இண்டிபெண்டன்ட் விமன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ திமிர் பிடிச்சவங்க, புருஷனுக்கு அடங்க மாட்டாங்க, தான் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுறவங்க அப்படின்னு தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுக்கிறது தான். இப்போ உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யணும்னு நீ யோசிச்சு செய்கிற பற்றியா, இது பேர் தான் விமன் இண்டிபெண்டன்ஸ். தேங்க்ஸ்டா கனவா, எனக்கு இவ்வளோ இண்டிபெண்டன்ஸ். ஸ்டாப். 2 விஷயம். ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் உங்கள் உரிமைகளை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கும் கிரெடிட்ஸை புருஷன்கள்கிட்ட தராதீங்க. ஏன்னா நாங்கள் எதுவுமே பண்ணுறது. 2வது, ஆக்சுவலாக நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டிவாக இருக்க, நம்ம பிள்ளைக்கு அன்பான அம்மாவாகவும், ரொம்ப முக்கியமாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு பொறுப்புள்ள மகளாக இருக்க. ஐம் ப்ரௌட் ஆஃப் யூடா. ஐயா, ஒரே லவ்ஸாக இருக்கு. கேப் வந்துருச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆமாம், நைட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? அதான் மாவு இருக்குல்ல, தோசை ஊற்றிட்டு போகிறேன். ஆமாம், உனக்கு தோசை ஊற்ற தெரியுமா? பேசாம நான் போயிட்டு நைட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். வந்து நானே உனக்கு தோசை ஊற்றி தரேன், ஓகேவா? ஏங்க, இப்போதான் விமன் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் பற்றிலாம் பேசுகிறோம். திருப்பியும் கிச்சனுக்குள்ளேயே போகணும்னு பார்க்குறீங்க. போங்கங்க, நான் பார்த்துக்கிறேன்.